சாப்டர் 3 ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ஓகேவா. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ்க்கும் இன்டர் என்விரான்மெண்ட்டுக்கும் என்னன்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எடுத்தோட லேர்னிங் அவுட்கம்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாப்டர் ஓவர் ஒன்று இருக்கா பேஜ் நம்பர் 3.2ல. ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் ஆஃப் இன்டர் என்விரான்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து பேசிக்காக வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் பற்றி அவங்க சொல்ல கிடையாது, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வேறு, ஷேர் ஹோல்டர்ஸ் வேறு. அது வந்து அதை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பற்றி எதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா வந்து மெண்டலோ மேட்ரிக்ஸ்னு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஸ்டேக் ஹோல்டரை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ், இந்த டேர்மும் வந்து இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். பிஸ்னஸுக்கு வந்து எதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ்னு பார்த்தோன்னா வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்டு, கஸ்டமர்ஸு, ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், அதுக்கப்புறம் சேனல்ஸ், இதெல்லாம் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோர் காம்பிடன்சின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி தெரியும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் வந்து போர்ட்டர்ஸ் ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜி, இது கீழே வந்து 3 வருது. ஒன்று வந்து பார்த்தோன்னா காஸ்ட் லீடர்ஷிப், செகண்ட் ஒன் டிஃபரன்ஷியேஷன், தேர்ட் ஒன் வந்து ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது எல்லாமே வந்து இன்டெப்த்தாக உள்ள பார்ப்போம் ஓகேவா. எடுத்தோன்னு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ரோடக்ஷனில், ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் when it comes to internal environment assessment. ஸோ வந்து இன்டர் என்விரான்மெண்ட் அசஸ் பண்ணுறப்ப ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது. இந்த இன்டர்னல் என்விரான்மெண்ட்னா எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா சம் டோட்டல் ஆஃப் பீப்புள்ஸ்னா என்ன அர்த்தம்? இண்டிவிஜுவல்ஸு, அதுக்கப்புறம் குரூப்பு, ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ப்ராசஸஸ், இன்புட், த்ரூ அவுட், அவுட்புட், ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்பேஸு, ஃபிசிக்கல் கண்டிஷன் ஆஃப் ஒர்க்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் apparatus, lines of authority, power, responsibility, accountability, organizational culture, intangible aspects of working relationship, philosophy, value, ethics, அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இன்டர் என்விரான்மெண்ட்னா எது கூடலாம் வந்து ஆர்கனைசேஷன் டெய்லி டீல் பண்ணுதோ அது எல்லாமே இன்டர் என்விரான்மெண்ட் தான். ஸ்க்ராட்சில் ஆரம்பித்து என் கார்டு வரைக்கும் எல்லாமே வந்து இன்டர் என்விரான்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், inter environment is specific to each organization. It is based on its structure and business model and includes all stakeholders like top management, investors, employee, board of directors, investors, etc. So wherever சொல்லணும் பார்த்தோம்னா inter environment வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அது வந்து அவங்களோட ஸ்ட்ரக்சரு, அவங்களோட பிஸ்னஸ் மாடல் இதெல்லாம் பொறுத்து மாறும். ஜென்ரலாக வந்து யார் இருப்பான்னு பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க, இன்வெஸ்டர் இருப்பாங்க, டாப் மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸ் இருப்பாங்க, எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அது கூட வந்து சப்ளையரு, கஸ்டமர்ஸ்ன்ற மாதிரி இன்னும் அவங்க எல்லாருமே எக்ஸெட்ரான்ற மாதிரி சொல்லி அவங்க மீன் பண்ணுறாங்க. த இன்டர் என்விரான்மெண்ட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எத்திக்ஸ், பிரின்சிபல்ஸ், ஒர்க் என்விரான்மெண்ட், எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லினஸ், கான்ஃபிடன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் other philosophical and cultural aspects of business which aim for the success of the organization. ஸோ புரியுதா? ஸோ லைக் அந்த பிஸ்னஸ்க்கான எத்திக்ஸு, எம்ப்ளாயிஸோட மாரலு, சேம் டைம் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, எம்ப்ளாயிஸோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற ரிட்டர்ன்ஸு, அவங்க கொடுக்குற நம்ம கான்ஃபிடன்ஸு, அவங்ககிட்ட நம்ம காட்டுற லாயல்ட்டி, இது எல்லாமே தான் இன்டர் என்விரான்மெண்ட்டை மீன் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து எடுத்தோடனே இப்போ அடுத்து என்ன பார்க்குறோன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ். கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் யாருன்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் நான் சொல்கிறேன், நான் வச்சுக்கோங்க, ஷேர் ஹோல்டர்ஸு, இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸ், சப்ளையரு, கஸ்டமர்ஸு, அதுக்கப்புறம் ரெகுலேட்டர்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே தான், இவங்க எல்லாம் தனித்தனியாக பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு நேம் இருக்கும். ஓனர்ஸ் வேறு, ஷேர் ஹோல்டர்ஸ் வேறு. சில டைம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஓனர்ஸ் ஒன்று, பட் ஆனால் டேரக்டர்ஸ் வேறு, எம்ப்ளாயிஸ் வேறு, சப்ளையர்ஸ் வேறு. இவங்க எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு பார்க்கறது தான் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ். சரியா? Thus, it may be reiterated that stakeholders can be defined as any person or group of individuals, internal or external, that has an interest in or impact on the business or corporate strategy of the organization. யார் யாருக்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அது மேலே வந்து இம்பாக்ட் இருக்குது, அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி நமக்கு இம்பாக்ட் இருக்குது, இல்லை நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டி அவங்க மேலே இம்பாக்ட் இருக்குது அப்படின்னா they are stakeholders. They have the power to influence the strategy or performance of that organization. அவங்க நினச்சா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி மேலே அவங்களால வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். அவங்க எல்லாருமே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தே ஹேவ் தி பவர் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஆர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தட் ஆர்கனைசேஷன். ஜென்ரலி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்க்ளூட் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயி, ஷேர் ஹோல்டர்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் வெண்டர்ஸ். அடிஷனலி அதர் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் குரூப்ஸ் சச் அஸ் கவர்மெண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்க, கவர்மெண்ட், லேபர் யூனியன்ஸ், லோக்கல் குரூப் which are often considered stakeholders depending on their impact on particular organization. ஸோ வந்து இப்போ இந்த கவர்மெண்ட், லோக்கல் குரூப், லேபர் யூனியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸா இல்லையா அப்படின்றது அந்த
ஆர்கனைசேஷன் மேல அவங்களுக்கு இருக்க இம்பாக்டை பொறுத்துன்ற மாதிரி இருக்கும். ஜென்ரலா இன்கேஸ் வந்து அவங்களால ஆர்கனைசேஷன் மேல எந்த ஒரு இம்பாக்ட் இல்லை, இவங்களால அவங்க நினைச்சா நம்ம பாலிசி சேஞ்ச் பண்ண முடியாது, அவங்க நினைச்சா நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்பாயில் பண்ண முடியாது அப்படின்னா they are not stakeholders. ஒருவேளை அவங்களால முடியும் அப்படின்னா அவங்க எல்லாருமே stakeholdersன்ற மாதிரி சொல்றாங்க. Each stakeholder or stakeholder group will be affected by business strategy that the organization chooses and implements. ஸோ ஜென்ரலாக வந்து அந்த ஸ்டேக்ஹோல்டர் இல்லைன்னா அந்த ஸ்டேக்ஹோல்டர் குரூப் வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆர்கனைசேஷன் சூஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. மேபி ஃபேவரபுளாகவும் இருக்கலாம், இல்லை அன்ஃபேவரபுளாகவும் இருக்கலாம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை தி கீ ஸ்டேக்ஹோல்டர்ஸ். Each stakeholder exerts a different level of influence and can have different level of interest. ஜென்ரலாக வந்து யாரெல்லாம் வந்து கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்றதை ஃபைன் பண்ணணும். ஏன்னா ஒரு சில ஸ்டேக் ஹோல்டர்ஸால ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்காது, ஆனால் ஒரு சில ஸ்டேக் ஹோல்டர்ஸால பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஸோ வந்து யாரெல்லாம் கீனா யாரெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து கீழே வந்து அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கிறது தெரியுதா? அங்கே கொடுத்துருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க வந்து ஒன் ஆஃப் தி கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதே மாதிரி சிஇஓ அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமாக நமக்கு பண்ணுற வெண்டார்ஸ், அதுக்கப்புறம் மேஜர் கஸ்டமர்ஸ், அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸ், இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்க ஒவ்வொருத்தரும் எந்த விதமாக இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு சைடில் வந்து கொடுத்துருக்காங்க ரெக்யர்மெண்ட். இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எதுக்கு தேவைப்படுறாங்க? புதுசாக வந்து இனோவேஷன், அதுக்கப்புறம் கண்டினியூஸ் கிரியேட்டிவ் கண்டென்ட், டோட்டல் ஷேர் ஹோல்டர் ரிட்டர்ன், அதுக்கப்புறம் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, டாப் ரேங்கிங் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர், இதெல்லாமே வந்து ஷேர் ஹோல்டருக்கு வந்து அவங்க ரெக்யர்மெண்ட்டாக இருக்கும். சேம் டைம் வந்து சிஇஓ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ப்ரெஸ்டீஜ்க்காக, அவங்களோட நேமுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. லைக் அவர் சிஇஓ இருக்கிறப்ப தான் இந்த கம்பெனி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பெருமையாக இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ரெஸ்டீஜ். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி. அதே மாதிரி வெண்டார்ஸ் வந்து அந்த கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆகுது அப்படின்னா வெண்டார்ஸ் வந்து அதிகமாக கிரெடிட் கொடுப்பாங்க. சேம் டைம் வந்து நம்மகிட்ட அந்த ஆர்டர்ஸ் கொடுக்கறதுல இருந்து நம்ம அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தா ப்ராப்பராக கிரெடிட் பீரியட். இப்போ இன்கேஸ் வந்து ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளான கம்பெனின்னு வச்சுக்கோங்க, வெண்டார்ஸ் இருப்பாங்க, ப்ராப்பராக இருக்க மாட்டாங்க. அதே அவங்க வந்து ஸ்டேபிளாக நல்ல கம்பெனியாக இருக்கா அப்படின்னா சரி அவங்க தானேப்பா கொடுங்க வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு குட்ஸ் சப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க, லேட்டாக கூட அமௌண்ட் வாங்கிக்குவாங்க. இது எல்லாமே வந்து இம்பாக்ட் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர்ஸ் பார்த்தோன்னா, கன்சியூமருக்கு நம்ம புதுசாக வந்து ஒரு இனோவேஷனான கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கணும், ப்ரைஸும் வந்து ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணக்கூடாது, கரெக்டான பெனிஃபிட்டில் கொடுத்துட்டு இருக்கணும். அதே மாதிரி அவங்க கொடுக்குற காசுக்கு கரெக்டான வேல்யூ வந்து நம்ம தரணும். அதான் வந்து வேல்யூ ஃபார் மணி. இப்போ 10,000 கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு சின்னதாக பர்கர் கொடுத்தா எடுத்துக்கோனா, பர்கர்னா 60 ரூபா 70 ரூபா 80 ரூபான்ற மாதிரி தான் இருக்கும். 10,000னா அதுக்கு வேற மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ வந்து லைக் அதிகமாக சார்ஜ் பண்ணக்கூடாது, கரெக்டாக அவங்க கொடுக்குற மணிக்கு ஏற்ற வேல்யூ நம்ம சப்ளை பண்ணணும். அதே மாதிரி சப்ளை வந்து ஒன் டே கொடுத்துட்டு போகிறது வந்து பிஸ்னஸ் கிடையாது. பிஸ்னஸ்னா ரெகுலராக கொடுக்கணும், அதான் வந்து கண்டினியூஸ் சப்ளை. அப்புறம் எம்ப்ளாயிஸ் பற்றி சொல்கிறாங்க, அவங்க கொடுக்குற வேஜஸ், அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸு, அப்புறம் அவங்களை பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட்டோட ஸ்டெபிலிட்டி, பர்மனெண்ட் எம்ப்ளாயா இல்லை டெம்பரரி எம்ப்ளாயா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ப்ரைட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் அ ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன். ஒரு சிலர் சொல்லிக்குவாங்க நான் வந்து டாட்டாவில் ஒர்க் பண்ணுறேன், ரிலையன்ஸ் ஒர்க் பண்ணுறேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ அந்த ஒரு ப்ரைட், அந்த ஒரு ரெப்யூட்டேஷன், அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தான் கண்டென்ட்டு. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சும்மா மெண்டிலோ மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது. அந்த நேம் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டேக் ஹோல்டர் அனாலிசிஸ் மேட்ரிக்ஸ், அப்படி இல்லைன்னா பவர் இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ். இந்த 3 பேர்ல எந்த நேம் கொடுத்தாலுமே வந்து உங்களுக்கு இதுதான் அவங்க சொல்றாங்கன்றது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்கே ஏன் பவர் இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ்னா, ஜென்ரலாக ஹரிசாண்டல் வெர்டிகல் 2 ஆக்சஸ் இருக்குல்ல, அதில் ஒரு ஆக்சஸ்ல பவர் வரும், இன்னொரு ஆக்சஸ்ல இன்ட்ரெஸ்ட் வரும். அதை பேஸ் பண்ணி ஸ்டேக் ஹோல்டர்ஸை வந்து பிரிச்சிருப்பாங்க. So managing a project is extremely complicated as it involves managing the competing interest for various stakeholders. Who needs to know what and when, who needs to give that feedback, and who has final approval can be confusing. புரியுதா? ஜென்ரலாக வந்து ஒரு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் யார் அப்ரூவ் பண்ணணும், யார் வந்து கொண்டு போகணும், யார் சேல் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ வந்து மேனேஜிங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிரிட்டிக்கல் டு தி சக்ஸஸ் ஆஃப் அ ப்ராஜெக்ட். ஜென்ரலாக வந்து ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணுறதுக்குள்ள அதில் இருக்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனான இம்பார்ட்டண்ட்டான வேலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா, மென்ல வந்து ஒரு சஜஸ்ட் தட் ஒன் ஷுட் அனலைஸ் ஸ்டேக் ஹோல்டர் குரூப் பேஸ்ட் ஆன் பவர், தட் இஸ் த எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் தி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆர் ரிசோர்சஸ். பவர்னா என்ன மீன் பண்ணுறாங்க? எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் தி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆர் ரிசோர்சஸ். அவங்க ஒரு வேலை வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஹை பவர். ஒருவேளை அவங்க அதை பண்ண முடியாது அப்படின்னா லோ பவர். செகண்ட், இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, ஹவு இன்ட்ரெஸ்டட் தே ஆர் இன் தி ஆர்கனைசேஷன் சக்சீடிங். ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஜெயிக்கிறதுக்கு அவங்க வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, எவ்வளோ இன்வால்வ்மெண்ட் காட்டுறாங்க, அதான் வந்து இன்ட்ரெஸ்ட். இன்னொன்று வந்து பவர். ஓகேவா? A thing to remember is that all stakeholders may seem to have lot of power and
organization may hope they will have a lot of interest too. But reality, some stakeholders will hold more power than others and some stakeholders will have more interest than others. Generally பார்க்கறப்ப ஆர்கனைசேஷன் என்ன நினைக்கும், எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸுமே வந்து ஆர்கனைசேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்க எல்லாத்து மேலேயுமே பவர் இருக்கும் அப்படின்ற மாதிரி வெளியே இருந்து பார்க்குறப்ப தெரியும். பட் ஆனால் ரியாலிட்டியாக பார்த்தோம்னா அப்படி கிடையாது. ஒரு சிலர் தான் பவர் ஜாஸ்தியாக வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் வந்து 100 ஷேர் இருக்கு அப்படின்னா ஒரு ஆள் வந்து 90 ஷேர் வச்சிருப்பான், இன்னொரு ஆள் வந்து 10 ஷேர் வச்சிருப்பான். இம்பாக்ட் வந்து யார் கொடுக்க முடியும்? யார் வந்து 90 ஷேர் வச்சிருக்காங்க அவங்க தான். ஆனால் வெளியே இருந்து பார்க்குறப்ப எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுக்குமே பவர் இருக்குன்ற மாதிரி தெரியும். ஆனால் வந்து அவங்க எல்லாத்தாலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ரியாலிட்டியில் வந்து பார்க்குறப்ப ஒரு சிலர் தான் நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து நார்மலாக தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட்டும். ஒருத்தர் வந்து நிறைய ஷேர் வச்சிருப்பான், ஆனால் அவன் கம்பெனி ஜெயிக்கிறதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஆனால் ஒரு சிலர் வந்து ஷேர் கம்மியாக வச்சிருப்பான், ஆனால் அவங்களுக்கு வந்து கம்பெனி வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வெளியே இருந்து பார்க்குறப்ப கண்டுபிடிக்க முடியாது, ஆக்சுவலாக இன்வால்மெண்ட்டை பொறுத்து தான் தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. A big stakeholder is likely to have high power and high interest in the organization, whereas a big competitor will have high power to impact the strategy. என்ன சொல்றோம், ஒரு அதிகமான ஷேர் ஹோல்டர் இருக்காங்க, லைக் ஒரு பிக் ஷேர் ஹோல்டர் வந்து ஹை பவரும் இருக்கும், ஹை இன்ட்ரெஸ்டும் இருக்கும். ஆனால் காம்படிட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, ஹை பவர் மட்டும்தான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னா பிகாஸ் வந்து காம்படிட்டர் அவன் இம்பாக்ட் பண்ண அவன் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண அப்படின்னா அதோட இம்பாக்ட் வந்து இவனோட பிசினஸ்ல இருக்குமா? அப்ப ஜென்ரலா என்ன, அவன்கிட்ட பவர் இருக்கு, அந்த பவரோட இம்பாக்ட் வந்து நம்ம பிசினஸ் அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் ஸ்டேக் ஹோல்டர், ஷேர் ஹோல்டர் பத்தி பேசல, ஸ்டேக் ஹோல்டர்னா எல்லாருமே தான். யார் எது பண்ணாலுமே வந்து மூவ்மெண்ட் ஆகும், இந்த இடத்துல இம்பாக்ட் ஆகும். அப்படி யார் பண்றதுல மூவ்மெண்ட் இம்பாக்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ். காம்படிட்டர் வந்து அவனோட பிசினஸ் டெவலப் பண்ணுவான், ஆனா அதை வந்து கரெக்டா பண்ணிட்டான் அப்படின்னா அதோட பெனிஃபிட், லைக் அதுல அவனுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் வந்து நமக்கு இங்க லாஸா மாறும். ஸோ இதான் வந்து அந்த சொல்றாங்க ஹை பவர், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டெவலப்பிங் எ கிரிட் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ MMS based on power and interest. It suggests identifying which stakeholders are incredibly important. The metrics to define importance being high power and high interest, which management will need to manage closely while involving lot of time and resources. For example, CEO is likely to have more power and influence the work and also high interest in it being successful. Keeping them informed almost daily should be priority. என்ன சொல்றாங்கன்னா வந்து CEO இருக்கார்ல, அவருக்கு பவரும் ஜாஸ்தி, அவர் நினைச்சா பிசினஸோட டெய்லி ஆபரேஷன்ஸ் எப்படி வேணா சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட்டும் பிசினஸ் வந்து சக்சீட் ஆகணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டும் அது அதிகமாக இருக்கும். அப்போ டெய்லியும் பிசினஸ் என்ன நடக்குதுன்ற அப்டேட் வந்து அவருக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும்தான் அவர் வந்து டெய்லி பாலிசிஸை வந்து கரெக்டாக மேக் பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து அவர் ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ண வேண்டியது நெசசரி ப்ரியாரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. However, those stakeholders with low power and low interest, like research institute seeking an organization data, should be monitored rarely and minimum effort expended on them in terms of time and money. பட் ஆனால் வேற ஒரு சில ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பவர் இருக்காது. அவங்கள்ட்ட போய் டெய்லி அஃபேர்ஸ் ஆஃப் தி பிசினஸ் வந்து சொல்லிட்டு இருக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை, பிகாஸ் அவங்கள்ட்ட சொன்னாலும் அதில் எந்த ப்ரோஜனமும் இருக்க போறது இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் தெரியுதா? கீழே என்ன சொல்றாங்க, இன்ட்ரெஸ்ட் இன் தி ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு லோ ஹைன்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி பவர் வந்து ஹை லோன்ற மாதிரி கொடுத்துருக்கான். இன்கேஸ் வந்து பவர் அதிகமா இருக்கு, இன்ட்ரெஸ்டும் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க தான் வந்து கீ பிளேயர். பவர் அதிகமா இருக்கு, இன்ட்ரெஸ்டும் அதிகமா இருக்கு, அவங்க யாரு? கீ பிளேயர். அவங்கள வந்து க்ளோஸா வந்து மானிட்டர் பண்ணணும், டிசிஷன் மேக்கிங்ல அவங்க இன்வால்வ் பண்ணிக்கணும். அதே மாதிரி எங்கேஜ் ரெகுலர்லி அண்ட் புல் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். அந்த மாதிரி பீப்புள்ஸ் கிட்ட வந்து ரெகுலரா பேசி அடுத்து என்ன பண்ணலாம் எது பண்ணலான்ற மாதிரி அவங்கள்ட்ட வந்து சஜஷன்ஸ் கேட்டு எல்லா டிசிஷனும் எடுக்கணும். அவங்க தான் கீ பிளேயர்ஸ். ஹை இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி ஹை பவர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ஆனா வந்து பவர் வந்து அவங்கள்ட்ட கிடையாது. அப்படி இருக்க பீப்புள்ஸ் என்ன பண்ணணும்னா கீப் இன்ஃபார்ம்டு இந்த ஸ்டேஜ்ல வைக்கிறாங்க. யூட்டிலைஸ் தி ஹை இன்ட்ரெஸ்ட் பை எங்கேஜிங் இன் டிசிஷன்ஸ், கன்சல்ட் இன் தர் ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா பவர் இருக்கான்னு கேட்டா பவர் இல்லை. அந்த மாதிரி பீப்புள்கிட்ட வந்து டெய்லியும் பேசி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ அவங்களுக்கு பவர் லைன் சொல்லிட்டு அவங்கள வந்து இன்வால்வ் பண்ண வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட இருக்க ஐடியா, கிரியேட்டிவிட்டி இது எல்லாமே வந்து பிசினஸுக்கு கிடைக்காம போயிடும். இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பிசினஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரான், அவன்கிட்ட ஐடியா இருக்கு, இந்த மார்க்கெட் கேப்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா வச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி பீப்புள்கிட்ட வந்து டெய்லி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்க வந்து நமக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளை வந்து கீப் இன்ஃபார்ம்டு ஸ்டேஜில் வச்சுக்கணும். செகண்ட் பார்த்தோன்னா வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி, பவரும் கம்மி, அவங்கள வந்து லோ ப்ரியாரிட்டியாக மாற்றிடணும். ஓகேவா? அவங்க வந்து சும்மா அப்பப்போ பார்த்துக்கலாம், பெருசாக அவங்க எங்கேஜ் பண்ணுவான்னு கேட்டால் எங்கேஜ் பண்ண தேவையில்ல, டெய்லி அவங்கள்ட்ட பேசணுமான்னு கேட்டால்
பேச தேவையில்ல, ஜென்ரலா ஒகேஷனலா எப்பயாச்சும் பேசிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரு சில பவர் வந்து ஜாஸ்தியா வச்சிருக்காங்க, ஆனா இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா இருக்கு. அப்ப அவங்கள என்ன பண்ணணும்னா ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா வச்சுக்கணும். பவர்னா எப்படி சொல்றது, எக்ஸாம்பிளுக்கு ஷேர் ஹோல்டர் பாயிண்ட் ஆஃப் வச்சுக்கோங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் கம்பெனில, ஆனா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு கேட்டா இன்ட்ரெஸ்ட் காட்டல, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிருக்காரு அந்த ஷேர் ஹோல்டர். அப்ப என்ன பண்ணணும், அந்த ஷேர் ஹோல்டருக்கு கீப் சாட்டிஸ்ஃபைட் எப்படி தரணும், அப்பப்ப கூப்பிட்டு பேசணும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு பாத்துக்கணும், ரிட்டர்ன்ஸ் ப்ராப்பரா கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு மாதிரி தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் நல்லா பாராட்டி அவர் கொடுக்க வேண்டிய கடை கொடுத்துட்டே இருந்தோம்னா அவர் சாட்டிஸ்ஃபைடா இருந்துட்டே இருப்பார். ஸோ இதான் வந்து 4, இதான் வந்து அந்த மேட்ரிக்ஸ் சொல்றாங்க. ஹை பவர் பவர் இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ், சரியா, பிஐ மேட்ரிக்ஸ்ன்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ வந்து கீப் சாட்டிஸ்ஃபைட், லோ ப்ரியாரிட்டி, கீப் பிளேயர், கீப் இன்ஃபார்ம்டு. ஸோ பவர் பேசிஸ்ல இன்ட்ரெஸ்ட் பவர் இந்த பேஸ்ல வந்து கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. கீழே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கீப் சாட்டிஸ்ஃபைல யார் யாரெல்லாம் இருக்கணும், கீ பிளேயர்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்கணும், அதுக்கப்புறம் லோ ப்ரியாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்கணும், அப்புறம் கீப் இன்ஃபார்ம்ல யார் யாரெல்லாம் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா வந்து கீப் சாட்டிஸ்ஃபைல யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா பேங்க்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட், கஸ்டமர்ஸ் சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பேங்க்ஸுக்கு வந்து என்ன பண்ணும், ப்ராப்பரா லோன் பே பண்ணிட்டே இருக்கோம்னா திருப்பி லோன் கொடுத்துட்டே இருக்கும். அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா அகைன் நம்ம லோன் வாங்கிட்டே இருக்கலாம். இன்கேஸ் லோன் தர மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னா பிசினஸ்ல ஃபண்ட் பத்தாது, ஸோ பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஸோ அவங்கலாம் வந்து கீப் சாட்டிஸ்ஃபைடா வச்சுக்கணும். கீ பிளேயர்ஸ்னு பார்த்தோன்னா ஷேர் ஹோல்டர்ஸ், சிஇஓ, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இவங்கலாம் வந்து கீ பிளேயர்ஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. லோ ப்ரியாரிட்டினா வந்து இந்த மேகசின்ஸ்லாம் இருக்குல்ல, பிசினஸ் மேகசின்ஸ், ஆர்டிகல் சப்மிட் பண்றவங்க இவங்கலாம். பட் ஆனா இவங்க வந்து லோ ப்ரியாரிட்டியில இருந்து கீ பிளேயர்ஸா மாறுவாங்க. எப்பனா இன்கேஸ் வந்து அவங்க நம்ம பிசினஸ் பத்தி அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் வந்து நம்ம பிசினஸ் இம்பாக்ட் இருக்குன்னா, அப்ப டக்குனு பிசினஸ் தப்பு நடந்துருச்சு, அவங்க கொடுக்குற மேகசின்னால பிசினஸ் இம்பாக்ட் ஆகும்னா அப்போ வந்து அவன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன், புரியுதா? ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து மாறும். அவங்க ஜென்ரலாகவே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து மாறிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் ஜென்ரலாக ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன், அவங்களோட பொசிஷன் வந்து அந்த 4 பொசிஷன்ல எதுவாக வேணா மாறிட்டு இருக்கும். அதே மாதிரி கீப் இன்ஃபார்ம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ல பார்த்தோம்னா வந்து எம்ப்ளாயிஸ், வெண்டர்ஸ், சப்ளையர், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களெல்லாம் வச்சுக்கணும். அவங்க இப்போ லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்னு சொன்னாதான் இன்கேஸ் தப்பு நடந்துச்சுன்னா அவங்களால வந்து நம்ம பாதுகாக்க முடியும். இல்லைன்னா கடைசி லிமிட்ல சொன்னால் அது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த ஆக்டிவிட்டி இருக்குல்ல, கீப் சாட்டிஸ்ஃபைட், கீப் பிளேயர், இதெல்லாம் வந்து நீங்க படிச்சு ஜென்ரலா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கேஸ் ஸ்டடி மாதிரி ஒன்று, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ். இதுல வந்து பார்த்தோமா என்னன்னு பார்த்தோம். ஸ்ட்ராட்டஜி டிரைவர்ஸ்ல an important aspect of internal analysis is assessing the current performance of the business, and in assessing current performance the strategy driver consider what differentiates an organization from its competitor. So strategic analysisல வந்து important concept என்னன்னு பார்த்தோம்னா பிசினஸோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்றது. ஸோ வந்து அப்படி அது கரண்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து அசஸ் பண்றப்ப ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் இருக்குல்ல, அதுங்க ப்ளே பண்ற ரோல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ன்ற மாதிரி சொல்றாங்க. இட் இன்வால்வ்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் கீ மார்க்கெட் இன் விச் ஆர்கனைசேஷன் ஆப்ரேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் கீ கஸ்டமர்ஸ். ஸோ அதை அனலைஸ் பண்றப்ப என்ன தெரிய வருது, அந்த பிசினஸோட கீ மார்க்கெட் வந்து எது, எந்த மார்க்கெட்ல வந்து அதிகமாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் யாரெல்லாம் கீ கஸ்டமர்ஸ், அவங்களோட முக்கியமான ப்ராடக்ட் என்ன, அவங்க முக்கியமான சர்வீஸ் என்ன, அவங்க எந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் யூஸ் பண்ணி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி டிரைவர்ஸ்ல தான் லிங்க் ஆயிருக்கும். அதுல இருந்தா வந்து பிசினஸ் வந்து growth நோக்கி போக முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. கீழே கொடுத்துருக்காங்கல்ல இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட், எந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு, லைக் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில அவங்க ரோல் என்ன, அவங்க மார்க்கெட் கண்டிஷன் என்ன, கஸ்டமர்ஸ் எப்படி சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களா, அதே மாதிரி ப்ராடக்ட் எப்படி நல்ல கீ ப்ராடக்ட்ஸா இருக்கா இல்லை சும்மா ஏதோ தானோ ப்ராடக்டா இருக்கா, அதே மாதிரி அவங்க சூஸ் பண்ற சேனல்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் ப்ராடக்ட். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டான சேனல் யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி. ஸோ வந்து இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட்னா என்னன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. In terms of internal environment, it is very important for an organization to understand its relative position in the industry and in the market in which it operates. There are many ways to do this, but require analysis and understanding of the environment. So, the internal environment பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் வந்து இண்டஸ்ட்ரியில எந்த ஸ்டேஜ் இருக்காங்க. இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி சொல்றது, இப்போ கிளாத்னு வச்சுக்கோங்க, அதான் இண்டஸ்ட்ரி. பட் அந்த இண்டஸ்ட்ரியில வந்து போத்தீஸ் வந்து எந்த ரோல் பிளே பண்றாங்க, சரவணா ஸ்டோர்ஸ் எந்த ரோல் பிளே பண்றாங்க, அதே மாதிரி ரிலையன்ஸ் எந்த ரோல் பிளே பண்றாங்கன்றதா இண்டஸ்ட்ரியில இருக்க பிளேஸ். இப்போ வந்து ட்ரெஸ்ன்றது இண்டஸ்ட்ரி, புரியுதா? அதுக்குள்ள இருக்க பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ட்ரெஸ் கடைக்காரவங்களும் அவங்க வந்து எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்றாங்கன்றதா மேட்ரு. இதுல வந்து பார்த்தோம்னா இப்போ ரிலையன்ஸ்லாம் எல்லா ஊர்லயுமே பிரான்ச் இருக்கு, போத்தீஸ் இருக்கு. போத்தீஸ் பார்த்தோம்னா ஜென்ரலா சவுத் இந்தியாவில் இருக்கும், ரிலையன்ஸ் பார்த்தோம்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும். அதே நம்ம ஊர்ல சின்ன சின்ன கடைலாம் இருக்கும்ல, அவங்களும் எப்படி வருவாங்க இண்டஸ்ட்ரியில, அவங்களும் இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களும் ரொம்ப ஒரு இம்பாக்ட் லைக் கீழே இருப்பாங்க. மேஜர் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ இங்க வந்து ஒன்று சொல்றாங்க, சிமிலர் கம்பெனிஸ் ஆர் குரூப் டுகெதர் இன்டு இண்டஸ்ட்ரி. சிமிலர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கீழே குரூப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, மகேந்திரா, டாடா மோட்டர்ஸ், டிவிஎஸ், பஜாஜ் ஆட்டோ, இவங்களாம் யாரு ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியா, அவங்க எல்லாருமே வந்து
ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்க. அதுல வந்து யார் அதிகமாக ரோல் பிளே பண்றா, யார் கம்மியாக ரோல் பிளே பண்றா, அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க மார்க்கெட் ஷேர் எவ்வளோ, மார்க்கெட் ஷேர் கம்மியா இருக்கு அதிகமா இருக்கான்றது எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி டைவர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அனலைசிங் இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட். A market analysis is extremely important to identify one position as compared to the competitor. So ஜென்ரலா வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணாதான் அந்த மார்க்கெட்ல காம்படிட்டர் எந்த இடத்துல இருக்காரு, நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றத முடிவு பண்ணி அதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுமோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். Who can be equal size and value or bigger in size or value and even smaller and newer. A tool is used for this called strategic group mapping. So என்ன சொல்றாங்கன்னா வந்து மார்க்கெட்ல ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஒரு சில பிளேயர்ஸ் வந்து நம்மளோட பெரிய பிளேயரா இருக்கலாம், இல்லை நமக்கு ஈக்குவலான பிளேயரா இருக்கலாம், இல்லை நம்மளோட கிளியர் பிளேயரா சின்ன பிளேயரா இருக்கலாம். அதெல்லாம் சும்மா பார்த்துலாம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எல்லா பிளேயர்ஸையும் எடுத்து ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பிங்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் மாதிரி போடுறாங்க. அதில் நம்ம எங்க இருக்கோம், நமக்கு மேல இருக்க பிளேயர் எங்க இருக்கான், நம்ம கீழே இருக்க பிளேயர் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மேப்ல போட்டு பாக்குறப்ப யார் யார் எங்கெங்க இருக்கான், யார் யாரோ எப்படி வந்து பீட் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து கிடைக்கும். ஓகேவா? அதான் வந்து ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பிங்ன்ற கான்செப்ட். A strategy group mapping consists of those rival firms which have similar competitive approach and position in the market. ஜென்ரலா அந்த ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பிங்ல வந்து யார் யார் இருப்பான்னு பார்த்தோன்னா வந்து எல்லா ரைவல் ஃபர்ம்ஸுமே இருப்பாங்க. எல்லாருமே வந்து சிமிலரான பிசினஸ் டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சேம் டைம் வந்து பொசிஷன் காம்படிஷன் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிமிலரா இருக்கும். The company in the same strategy group can resemble one another in any of the several ways. They may have comparable product line, sell in the same price or quality, emphasize the same distribution channel, and use essentially same product attributes to appeal to similar type of buyers, and depending on identical technology approaches or even buyer similar services and technical assistance. ஜெனரலா இவங்கலாம் பார்த்தோன்னா வந்து சிமிலரான டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சேம் சேனல் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கொக்கோலா, பெப்சி இதெல்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஜென்ரலா ஒரே வண்டி ஒரே டீலர் தான் வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் இறக்கி கொடுத்துட்டு போவோம். அதே மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ்லாம் ஷாம்பு பேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன்ல எப்படி ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஒரு சில ஏரியாவில் கிடைக்கும், ஒரு சில ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா ஆல் ஓவர் இந்தியா கிடைக்கும். அதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூஷன் சேனலை பொறுத்து. சின்னதாக பண்ணாங்கன்னா கொஞ்சம் தான் பண்ண முடியும், நல்லா பெருசாக பண்ணுறாங்கன்னா பெருசாக பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா கேட்டகரி வச்சும் அவங்களோட பையர் அவங்க சார்ஜ் பண்ண ப்ரைஸ் எல்லாருமே ஈக்குவலாக வாங்குறாங்கன்னா அவங்கலாம் வந்து ஒரே மேப்பில் வந்துருவாங்க. இல்லை ஒரு சில ப்ராடக்ட் வந்து காஸ்ட்லியாக இருக்கும், ஒரு சில ப்ராடக்ட் வந்து காசு வந்து கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபுட் ஐட்டம்ஸே எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக வந்து சாக்கோ குக்கீஸ் இருக்குது, 5 ரூபாய்க்கு இருக்குது, 10 ரூபாய்க்கு இருக்குது, 50 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ 5 ரூபாய் இருக்கவங்களுக்கும் 50 ரூபாய்க்கு கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. இவன் ப்ராஃபிட் மார்ஜின் வேற, அவன் ப்ராஃபிட் மார்ஜின் வேற, அவனோட பிராண்ட் வேற, இவனோட பிராண்ட் வேற, குவாலிட்டி வேற, இவனோட குவாலிட்டி வேற. ஸோ அந்தந்த பேசிஸ்ல இப்போ நான் 5 ரூபா பிஸ்கட் விற்கிறதுல எத்தனை பேர் 5 ரூபா பிஸ்கட் விற்கிறான்னு பார்த்தோன்னா அதை வந்து கம்பேர் பண்ண முடியும். அவங்க தான் காம்படிட்டர்ஸ். சம்மந்தமே இல்லாமல் வேற ஒருத்தர் காம்படிட்டர் எடுத்துக்க முடியாது. இது எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பிங் வந்து டிசைட் பண்ணுவோம். பையரை பொறுத்து, ப்ரைஸை பொறுத்து, சேனல்ஸை பொறுத்து, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பிங்ல நம்ம ஃபர்ம் வந்து எங்க இருக்குன்றத பொசிஷன் வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஸோ வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்களேன். ப்ரொசீஜர் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் எ ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப் அண்ட் டிசைடிங் விச் ஃபர்ம் பிலாங்ஸ் இன் விச் ஸ்ட்ராட்டஜி குரூப் இஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸோ வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பை வந்து பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை தி காம்படிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ், த டிஃபரன்ஷியேட் ஃபர்ம்ஸ் இன் தி குயிக் டைபிக்கல் வேரியபிள்ஸ் ஆர் பிரைஸ் குவாலிட்டி. மேலே பார்த்தோம்ல அவங்களோட பிரைஸ் குவாலிட்டி ரேஞ்ச் ஜியோகிராஃபி இதெல்லாம் பேஸ் பண்ணி எந்தெந்த ஃபர்ம் எங்கெங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரிக்கிறது. அதுக்கப்புறம் plot the firms on 2 variable map using pairs of the differentiating characteristics. மேலே பார்த்த கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு அந்த ஃபர்ம்ஸை வந்து பிரிக்கிறோம் மேப்ல. Assign the firms that fall in about the same strategy space to the same strategy group. ஸோ யார் யாரெல்லாம் வந்து சிமிலரான ஸ்ட்ராட்டஜி சிமிலரான சேனல் யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப்ல போடுறோம். யார் யாரெல்லாம் வேற வேற யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் வேற வேற குரூப்ல போடுறோம். Draw circle around each strategy group, making the circle proportional to the size of the group irrespective of size of the group respective shares of total industry sales revenue. ஸோ வந்து லைக் அந்த குரூப்பை போட்டிருக்கோம்ல, அந்த குரூப்ல அவங்களோட மார்க்கெட் ஷேர் எவ்வளவு இருக்கு, சைஸ் எவ்வளவு இருக்குன்றத பேஸ் பண்ணி சர்க்கிள் பண்ணுங்க, சின்னதாவோ பெருசாவோன்ற மாதிரி சொல்றாங்க. இதான் வந்து ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பிங். ஸோ லைக் இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ABCDEFGHன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து மேலே பார்த்த டயக்ராமோட எக்ஸாம்பிள். மேலே பார்த்த டயக்ராம்ல இருக்கும் ABCGHFDF. அந்த டயக்ராம் வந்து அவங்க எந்த பேசிஸ்ல வந்து உறைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் கீழே இருக்கும். இந்த கீழே இருக்க பேராஃபுல்லா அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எப்படி வந்து ஒவ்வொரு ஃபர்மையும் வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். சரியா? அதை வந்து பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. கஸ்டமர்ஸ் ஜென்ரலா வந்து கஸ்டமர்ஸ்னா யாரு?
யாருக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுதோ அப்படின்னா சர்வீஸ் வந்து கொடுக்குதோ அவங்க தான் வந்து கஸ்டமர்ஸ். ஜென்ரலாக தெரியும். ஸோ வந்து டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் நீட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சேல்ஸ் மோட் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ். ஸோ வந்து இப்போ ஜென்ரலாக தான் கஸ்டமர்ஸ்லாம் வந்து யார் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கஸ்டமர்ஸ். ஜென்ரலாக யாருக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணுதோ அவங்க தான் கஸ்டமர். ஆனால் கஸ்டமருக்கும் கன்சியூமருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? கஸ்டமர் இஸ் தி ஒன் ஹூ பைஸ் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். த கன்சியூமர் இஸ் தி ஒன் ஹூ ஃபைனலி கன்சியூமர்ஸ். ஸோ வந்து யார் அதை வாங்குறானோ அவன் தான் கன்சியூம் பண்ணுவான்னு கேட்டால் கிடையாது. இப்போ ஜெனரல் நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ என்ன கௌசிகா வாங்குறா, நம்ம சாப்பிட்றோம், அவள் கஸ்டமர். கன்சியூமர் யாரு? நம்ம. சரியா? ஸோ வந்து கஸ்டமர் வேற, கன்சியூமர் வேற, ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் வெர்சஸ் கன்சியூமர் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் பற்றி சொல்கிறாங்க. The product and services are closely linked and interrelated with the market that the organization want to serve. In this component of strategic drivers analysis, the business identify key product or services that the organization offer and how those product or services are performing. In attempting to answer the general question, what business are we in and what should be done to win over competition each product or service we serve. Product stand for combination of goods and services that the company offer to target market. The strategies are needed for managing existing product over time, adding new one and dropping failed product. Strategic decision must also be made regarding branding, packaging, other product features such as warranty. The product can also be classified on the basis of industrial or consumer product, essentials, luxury product and durable and perishable. Generally என்ன சொல்றோம், ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்ன்றது பிஸ்னஸ்ல வந்து இன்டர்லிங்க்டு தான். ஜென்ரலாக வந்து ப்ராடக்ட் மட்டும் கொடுத்தா பத்தாது. ப்ராடக்ட் கொடுத்ததுக்கப்புறம் பின்னாடியே வந்து சர்வீஸும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து வேரியஸ் டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? கன்சூமர் ப்ராடக்டாக பிரிக்கிறாங்க, எசென்ஷியல் ப்ராடக்டாக பிரிக்கிறாங்க, லக்ஸரி ப்ராடக்டாக பிரிக்கிறாங்க. சேம் டைம் வந்து டியூரபிள், பெரிஷபிள், இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட வேலை வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து இன்கேஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதை வந்து இன்னும் நல்லா மாடிஃபை பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. So வந்து some product of consistent customer demand over long period of time, while others have short life of spans. ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும், கன்சியூமர்ஸ் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஷார்ட் டேர்ம்ல யூஸ் ஆகும், மீட் டேர்ம்ல யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ரெயின் கோட்லாம் வச்சுக்கோங்க. மழை காலத்தில் ரெயின் கோட் வாங்குவாங்க, பட் எல்லா டைம் ஓடுமா? அதே மாதிரி ஏசி சம்மர் சீசனில் அதிகமாக சேல் ஆகும், மீட் டைமில் சேல் ஆகுமா? அந்த மாதிரி தான். The product can also be differentiated on the basis of size, shape, color, packaging. இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். உள்ள கொடுக்குற கண்டென்ட் ஒன்னா இருந்தாலுமே சிப்ஸ் பாக்கெட் இருக்கு, ஆனால் உள்ள எல்லாமே சிப்ஸ் தானே. ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து நம்ம கொடுக்குற பிராண்டு, லேபிளு அந்த மாதிரி வந்து பிரிச்சு கொடுக்க முடியுமா? ஸோ ஜென்ரலா அதான மார்க்கெட்டிங், அப்படி பண்ணி தானே ப்ராடக்ட் சேல் பண்றோம். கரெக்டு. வெறும் சக்கரை தான் இருக்கு உள்ள. அதுக்கப்புறம் ஷாம்பு, ஹெட் அண்ட் ஷோல்டரு, ஓல்டு ஸ்பைஸ், பேண்டின். சரி, ஓகே. இது எல்லாமே வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா எல்லாமே லேபிளிங் தான் வேற, பட் ஷாம்பு எல்லாத்துக்கும் ஒரே யூஸ் பண்ண. ஸோ ஜென்ரலா வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து எப்படி வந்து அதிகமாக சேல் பண்ணாமல் பார்த்தோம்னா, அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. உள்ள கொடுக்க கண்டென்ட் ஒரே மாதிரி இருந்தாலுமே வந்து அவங்கள்ட்ட இருக்க பழைய பிராண்ட் நேம், குட்வில் இதெல்லாம் யூஸ் பண்ணி எங்கள் ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியானது அப்படின்ற மாதிரி மக்களை வந்து நம்ப வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் கம்பெனி வந்து இப்போ வந்து சொல்கிறேன், ஜியோவே எடுத்துக்கோங்க. ரிலையன்ஸ் வந்து ஜியோ கொண்டு வந்தனால அந்த அளவுக்கு மூவ்மெண்ட். ஒருவேளை இத்தனைக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஒரு புது மார்க்கெட் கேப்சர் பண்ணுறப்ப, ஒருவேளை அதே ரிலையன்ஸுக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு பெரிய கம்பெனி வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, இவன் மாதிரி நீ கொடுக்குறான் 10 நாளுக்கு அப்புறம் நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் திருட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. இதே வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி கொண்டு வரப்ப ஒரு பிராண்டு கொண்டு வந்துச்சுன்னா ஏற்றுக்குவாங்க. புரியுதா? அதே மாதிரி நிறைய இது. இப்போ டாடா இப்போ வந்து ரீசெண்ட் என்ன பண்ணாங்க, ஏர்லைன்ஸ் டார்கெட் பண்ணாங்களா, ஏர் இந்தியா வாங்கினாங்களா? டாட்டா ஏர் இந்தியா வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா ஓகே, டாட்டா குவாலிட்டி நல்லா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் ஏர் இந்தியா வந்து லைக் ஒரு நல்லா இருக்கும். அதே வந்து சம்மந்தமே வேற ஏதாவது கம்பெனி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பயம் இருக்கும்ல கஸ்டமர் சூஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஒரு பிராண்டோட ஒரு பழைய பிராண்டோட எக்ஸிஸ்டிங் பிராண்டோட குட்வில் இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ராடக்டோட இமேஜை மாற்ற முடியும். சேம் கண்டென்ட்டாக இருந்தாலுமே வந்து நல்ல ரேட்டுக்கு நல்ல கஸ்டமருக்கு வந்து ரீச் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா, ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா,
ஒரு ப்ராடக்டோட ஃபார் நியூ ப்ராடக்ட் a pricing strategy for entering a new market need to be designed for that matter at least 3 objectives. ஜெனரலா வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து பிரைசிங் வந்து கரெக்டா இருக்கும். சரியா? ஒரு ப்ராடக்ட் மேக் பண்றப்ப நம்ம மைண்ட் என்ன வச்சுக்கணும்னு பார்த்தோம்னா வந்து 3 அப்ஜெக்டிவ் வந்து மைண்ட் வச்சுக்கணும். ஒன்று வந்து என்னன்னா have a customer centric approach. செகண்ட் பார்த்தோம்னா produce sufficient returns through reasonable margin over cost. தேர்டு பார்த்தோம்னா இன்க்ரீசிங் மார்க்கெட் ஷேர். அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் நமக்கு இருக்க ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். செகண்ட் டைம் வந்து கஸ்டமருக்கு ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். தேர்ட் விஷயம் பார்த்தோம்னா அது பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு மார்ஜின் கிடைக்கணும். சும்மா ப்ராஃபிட்டே இல்லாமல் ப்ராடக்ட் சேல் பண்ணக்கூடாது, கஸ்டமருக்கே தேவையில்லாத ப்ராடக்ட் மேக் பண்ணக்கூடாது. செகண்ட் டைம் வந்து அந்த ப்ராடக்ட் மேக் பண்ணுறப்பே தெரியும் அதோட மார்க்கெட் ஷேர் வந்து வேஸ்ட்டாக தான் போகும், இன்க்ரீஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சும் அந்த ப்ராடக்ட் செய்கிறது நல்லதில்லை. ஒரு நல்ல ப்ராடக்ட்னா இந்த 3 அப்ஜெக்டிவ்மே வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சோசியல் மார்க்கெட்டிங் பற்றி சொல்கிறாங்க. சோசியல் மார்க்கெட்டிங், ஆகுமெண்டட் மார்க்கெட்டிங், தென் டைரக்ட் மார்க்கெட்டிங், ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங், சர்வீஸ் மார்க்கெட்டிங், அப்புறம் பர்சன் மார்க்கெட்டிங், ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங், பிளேஸ் மார்க்கெட்டிங், என்லைட்டன் மார்க்கெட்டிங், இன்னும் போயிட்டே இருக்கு. ஸோ இது எல்லா மார்க்கெட்டிங்கை பற்றியும் they are explaining. ஸோ நம்மளும் அதை பார்க்க போகிறோம். Product and services need heavy investment in reaching out to customers. Over the year, number of marketing strategies have been evolved, which are given to handle marketing strategically and fight in the competition in the market. ஜென்ரலாக வந்து ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் லான்ச் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் கிட்ட போகிறதுக்கு ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் வேஸ் வந்து இத்தனை நாளாக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்படி என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்கன்றத நம்ம பார்க்க போகிறோம் காம்படிஷன் நம்ம ஜெயிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சோசியல் மார்க்கெட்டிங். இட் ரெஃபர்ஸ் டு design, implementation and control of programs seeks to increase the acceptability of a social ideas, cause or practice among a target group to bring in social change. For instance, publicity campaign for prohibition of smoking in Delhi explained the place where one can and can't smoke and also indicates that smoking is injurious to health. Social marketing is society concern கொண்டு லைக் நல்லது செய்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எப்போ வந்து என்ன பண்ணலாம், எப்போ வந்து இது பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து டெல்லியில் வந்து இது ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஸ்மோக்கிங்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் நடத்திருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஸ்மோக் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் லைக் என்னென்ன பாதிப்புலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து சோசியல் மார்க்கெட்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆகுமெண்டட் மார்க்கெட்டிங். திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் இன்க்ளூட்ஸ் additional customer service and benefits that the product can offer besides the core and actual product that is being offered. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராடக்ட் கொடுத்தது போக கூட வந்து வேற என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் கொடுக்குது, ப்ராடக்ட் கொடுக்குதுன்றதா ஆகுமெண்டட் மார்க்கெட்டிங். இட் கேன் பி த ஃபார்ம் ஆஃப் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஹைடெக் சர்வீஸ் லைக் மூவிஸ் ஆன் டிமாண்ட், ஆன்லைன் கம்ப்யூட்டர் ரிப்பேர் சர்வீஸ், செகண்டரி சர்வீஸ் எக்ஸெட்ரா. Such innovative offering provide a set of benefits that promises to elevate customer service to unprecedented levels. ஜென்ரல் ஆகுமெண்டட் மார்க்கெட்டிங்னா வந்து அவங்க ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஓகேவா? அது கூட எங்கள் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கூட வந்து வேறு என்னென்னலாம் பண்ணுவோம், வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறோம், சர்வீஸ் எப்படி தரோம் அப்படின்றத வந்து ஃப்ரீயாக தராங்கல்ல, அதுதான் வந்து அடிஷனல் மார்க்கெட்டிங். இவங்க வந்து லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சில பக்கம் ஏசி வாங்கணும்னா அவங்க இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, புரியுதா? ஸோ அவங்களே ஏசி வாங்கினா இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, அங்கேயே போய் வாங்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறாங்கல்ல, இது வந்து ஒன் ஆஃப் தி மார்க்கெட்டிங். அதே மாதிரி டைரக்ட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் த்ரூ வேரியஸ் அட்வர்டைசிங் மீடியா that interact directly with consumers, generally calling for the consumer to make a direct response. Direct marketing include catalog selling, email, telecommuting, electronic marketing, shopping, TV shopping. இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு போன இந்த டிவி நாப்கால்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் தான் இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் தானே ஒரு எக்ஸாம்பிள். டேரக்ட் கஸ்டமர் டிவியில் பார்ப்பாங்க, அவங்க சேல் பண்ணிருப்பாங்க, கால் பண்ணுவாங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க, போகிறதா வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். The process of creating, maintaining and enhancing strong value-added relationship with customers and other stakeholders. For example, airlines offer special long at major airport for frequent flyers, thus providing special benefits to select customers to strengthen bonds. It can go long way in building relationship. Relationship marketing na வந்து பர்டிகுலரா கஸ்டமர் கிட்ட அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீக்வெண்டாக கஸ்டமர் வந்துட்டே இருக்காரு அப்படின்னா அவருக்கு நம்ம எல்லா கஸ்டமரும் ட்ரீட் பண்ணுறதை விட அவரை வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறப்ப அவர் என்ன பண்ணுவார், ஃபியூச்சரில் வேற எந்த பக்கம் போகாமல் நம்மகிட்டயே வந்துட்டு இருப்பாரா. ஸோ அதுதான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏர்லைன்ஸ் சொல்கிறேன், ஏர்லைன்ஸில் கொடுக்குறாங்க. ஏர்லைன்ஸில் வந்து ஃப்ரீக்வெண்டாக ட்ராவல் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறது. மீது ஏதாவது சும்மா வந்து நார்மல் இடத்துல உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு தனியாக ஏசி ரூம் போட்டு நல்லா ஃப்ரீயாக ஃப்ளைட் டைம் வர வரைக்கும் உட்காந்து வைக்கிறதுலாம் வந்து ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் இருக்குது எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் மார்க்கெட்டிங்.
It is applying the concept, tools and techniques of marketing to service. Service is any activity or benefit that one party can offer to another that is essentially intangible. This marketing rotates different marketing strategies since it is a peculiar characteristics of its own, such as inseparability and variability. Service marketing na ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷனலாக பண்ண முடியாது. லைக் பிராண்ட் மாற்றுறது, இல்லை டிசைன் பண்ணுறது, இல்லை திருப்பி வந்து அடிஷனலாக வேறு பெனிஃபிட் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சர்வீஸ்ன்றது யூனிக்கானது. நம்ம கொடுக்குற சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு பெட்டராக கொடுக்க முடியும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறது தான் வந்து சர்வீஸ் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் பர்சனல் மார்க்கெட்டிங். த பீப்புள் கேன் ஆல்சோ பி மார்க்கெட்டட். த பர்சனல் மார்க்கெட்டிங் கன்சிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் அண்டர்டேக்கன் டு கிரியேட், மெயின்டைன் ஆர் சேஞ்ச் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் டுவர்ட்ஸ் பர்டிகுலர் பர்சன். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சனல் மார்க்கெட்னா ஒரு இவங்களாம் என்ன பண்ணாங்க, ப்ராடக்ட் அப்புறம் வந்து சர்வீஸ் மார்க்கெட் பண்ணாங்க. இங்கே வந்து பீப்புளை மார்க்கெட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் வந்துச்சுல்ல எல்கேஜின்னு சொல்லிட்டு, அதில் வந்து ஒரு பேர் என்ன, ஹீரோ பேர் ஆர்ஜே பாலாஜியை வந்து மார்க்கெட் பண்ணுவாங்கல்ல. ஒன்றுமே இல்லாத ஆளை வந்து பெரிய ஆளாக மாற்றி விடுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து மார்க்கெட்டிங். பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஜென்ரலாக பண்ணுறது. அங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பொலிட்டீஷியன், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், ஃபிலிம் ஸ்டார்ஸ், இது எல்லாமே வந்து அந்த பர்சனல் மார்க்கெட்டிங் வந்து எக்ஸாம்பிள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங். It consists of activities undertaken to create, maintain and change attitude and behavior of target audience towards an organization. Both profit and non-profit organization practicing organization marketing. General organization marketing வந்து ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அவங்கள பத்தின வியூவை வந்து மாத்துறது. இப்போ வந்து நாங்கள் NPO, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், மக்களுக்கு சேவை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு நான் பாட்டு சும்மா ரூமில் உட்காந்துனா தெரியுமா, நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவேன் வெளியே போயிட்டு. இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி பண்ணிருக்கோம், இந்த மாதிரி வந்து ஃபண்ட் கொடுங்க, இந்த மாதிரி நாங்கள் இந்த பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோம்ல, அதான் வந்து நான் ப்ராஃபிட், அதான் வந்து ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங். இது வந்து ப்ராஃபிட் பேஸ்டு என்டிட்டி பண்ணலாம், நான் ப்ராஃபிட் பேஸ்டு என்டிட்டியும் பண்ணலாம். அந்த ஆர்கனைசேஷனை வெளிக்காட்டுறதுக்காக பண்ணுற மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பிளேஸ் மார்க்கெட்டிங். பிளேஸ் மார்க்கெட்டிங் இன்வால்வ்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அண்டர்டேக்கன் டு கிரியேட், மெயின்டைன், சேஞ்ச் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் டுவர்ட்ஸ் பர்டிகுலர் பிளேசஸ். சே மார்க்கெட்டிங் ஆஃப் பிஸ்னஸ் சைட்ஸ், டூரிசம் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி. ஸோ ஜென்ரலாக பிளேஸ் மார்க்கெட்டிங் பார்த்தா டூரிசம்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்கல்ல எங்கள் ஊருக்கு. இப்போ ஜென்ரலாக இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்தியா ஃபுல்லாக பெருசாக அங்கங்கே சிலையாக வைக்கிறாங்களா, அம்பேத்கர் சிலை, சிவன் சிலை, முருகன் சிலைன்னு சொல்லிட்டு எதுக்கு பண்ணுறாங்க. இப்போ வந்து லைக் கோவில்ஸ்லாம் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஜென்ரலாக இந்தியா வந்து டூரிசம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப வந்து பழங்காலத்து ஆட்கள், ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆன்மீகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபாரினர்ஸ் வந்து ஈஸியாக அங்கேருந்து இங்கே வராங்க. அப்போ US டாலர்ஸ் வந்து இந்தியன் டாலர்ஸாக கன்வெர்ட் ஆகுது, கேஷ் வந்து இன்ஃப்ளோ ஆகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் இன்டெரக்டாக எக்கனாமி வைஸில் பார்க்குறப்ப. பட் இதெல்லாம் ஒரு பிளேஸை மார்க்கெட் பண்ணி அதுக்கு பண்ணுற மார்க்கெட்டிங் தான் வந்து பிளேஸ் மார்க்கெட்டிங்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. கோயம்புத்தூர்ல ஏகப்பட்ட பிளேசஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ ஆர்எஸ்புரம்ல மாத்துறாங்க தெரியுமா, ஒரு மாதிரி ஆர்ச்லாம் வச்சு சென்டர்ல. ஈஷா கூட எடுத்துக்கோங்க. ஈஷா வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெறும் காடு தானே, பட் அந்த இடத்துல வந்து பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் ஈஷான்னு சொல்லிட்டு இப்போ வந்து எங்கேருந்து ஏதோ ஸ்டேட்ல இருந்துலாம் ஈஷாக்கு வராங்க. ஸோ அதான் வந்து பிளேஸ் மார்க்கெட்டிங்ன்றது. நெக்ஸ்ட் என்லைட்டன்ட் marketing. It is a marketing philosophy holding that company marketing should support the best long run performance of the marketing system that is beyond the prevailing mindset. Its 5 principles include customer oriented marketing, innovative marketing, value marketing, sense of mission marketing and societal marketing. Innovative marketing ன்றது அவங்க வந்து சிங்கிள் மார்க்கெட்டிங் மீன் பண்ணல, காம்பினேஷன் ஆஃப் 5 மார்க்கெட்டிங் சொல்லிட்டு அது ஒவ்வொரு மார்க்கெட்டிங் இனோவேட்டிவா மார்க்கெட் பண்றது, அதே மாதிரி கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி மார்க்கெட் பண்றது, அப்புறம் வேல்யூ நம்ம இந்த வேல்யூ தான் டெரைவ் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்றது. ஸோ அதே மாதிரி சொசைட்டிக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்றது எல்லாமே சேர்ந்தது வச்சு தான் என்லைட் மார்க்கெட்டிங்ன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியல் மார்க்கெட்டிங். இட் இஸ் a market coverage strategy in which a firm decides to target several market segment and design separate offer for each. Example, Hindustan Unilever Limited has a Lifebuoy, Luxair, Rexona in the popular segment and Dow and PS in the premium segment. இது வந்து அவங்க பண்ற ப்ராடக்ட் தான் லைட்டா டிஃபரன்ஷியேஷன் கொடுத்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் தனித்தனியா மார்க்கெட் பண்றாங்க. அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ Lifebuoy, Luxair, Rexona வந்து ரேட் கம்மி, யார் வேணா வாங்கலாம். அதே மாதிரி இந்த பியர்ஸ், டவ்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான எல்லாமே யார் பண்றா, இந்துஸ்தான் யூனிலிவர் தான் பண்றாங்க. அவங்களோட கஸ்டமர் செக்மெண்ட், அவங்களோட பிரைஸ் ரேஞ்ச் இதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி சேம் சோப் தான், ஆனால் உள்ள வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் டிஃபரன்ஷியேஷன் மட்டும் காட்டி பிராண்டை பேரை மாற்றி விட்டு சேல் பண்றாங்க. நெக்ஸ்ட் சிங்க்ரோ மார்க்கெட்டிங். when the demand for a product is irregular due to season, some part of the day or on hard basis causing idle capacity or overworker capacity, synchro marketing can be used to find ways to alter the pattern of demand through flexible pricing, promotions and other incentives. For example, products such as movie ticket can be sold at lower prices over weekday
டு ஜென்ரேட் டிமாண்ட். சிங்க்ரோ மார்க்கெட்டிங்னா வந்து ப்ராடக்ட் இருக்கு, அதுக்கு வந்து எல்லா டேஸுமே டிமாண்ட் இருக்குமான்னு கேட்டால் டிமாண்ட் இருக்காது. மேபி சீசனல் டிமாண்டு, ஹார்பேசிஸ் டிமாண்ட் இந்த மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபுட் ஷாப் எடுத்துக்கோங்க, மதியம் வந்து 12 to 3 வரைக்கும் க்ரௌடாக இருக்கும். 4 o'clock 5 o'clock க்ரௌட் இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி டிஃபென்ஸ் சென்டர் அப்போ தான் காலையில் 8 to 11 வரைக்கும் க்ரௌட் இருக்கும், அந்த ஒரு 11:30 க்ரௌட் இருக்காது. இதே மாதிரி அம்யூஸ்மெண்ட் ஒண்டர்லாலாம் இருக்குல்ல, ஸ்கூல் டேஸில் க்ரௌடே இருக்காது, ஆனால் வீக்கெண்டில் க்ரௌட் இருக்கும், வீக் டேஸில் இருக்காது. ஸோ அந்த என்ன பண்ணுவாங்கன்னா வீக் டேஸில் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. லைக் வெனஸ்டே வந்தீங்கன்னா வந்து buy 1 buy 2 அந்த மாதிரிலாம் ஆஃபர் கொடுப்பாங்க. அதே வந்து வீக்கெண்டில் போகிறப்ப ஒரு டிக்கெட் ப்ரைஸே அந்த ப்ரைஸ் தான்ன்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரல் என்ன ஆகும், அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறப்ப ஈவன் தான் அவங்க வீக்கெண்டில் போகிறவங்க ஒரு ஐடியல் கெப்பாசிட்டி இருக்கும்ல, லைக் அவங்க ப்ராப்பராக அன்றைக்கி சேலே இருக்காது, அன்றைக்கி போய் நம்ம வந்து அதை எடுப்போம், அன்றைக்கி தான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுற மார்க்கெட்டிங் வந்து சிங்க்ரோ மார்க்கெட்டிங்கிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன, கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங். இட் இஸ் அ மார்க்கெட் கவரேஜ் ஸ்ட்ராட்டஜி இன் விச் a firm goes after the large share of one or few sub market. It can also take the form of niche marketing. Concentrated marketing என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்ல வந்து ஒரு குரூப் ஆஃப் பையர்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு பண்ற மார்க்கெட்டிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிஏ கோர்சஸ் எடுத்துக்கோங்களேன். சிஏ கோர்சஸ் எடுத்து ஜென்ரலா ஊர் ஃபுல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் சிஏ படிக்கிறாங்களோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அது ஸ்பெசிஃபிக்கா இன்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இன்டர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க கிளாஸ் சொல்லி கால் போகும். இதே வந்து ஃபவுண்டேஷன் படிக்கிறவங்களுக்கு கால் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதே ஒரு நிச்சி மார்க்கெட், ஸ்பெசிஃபிக்காக இதான் பண்ணுறாங்க தெரியும், அவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் ஓகேனா எடுத்துக்கோங்கன்ற மாதிரி ஆஃபர் பண்ணுறது தான் வந்து கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங்ன்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டி மார்க்கெட்டிங். It includes marketing strategy to reduce demand temporarily or permanently. The aim is not to destroy the demand but only to reduce or shift it. This happens when there is overfull demand. For example, buses are overloaded in the morning and evening. The roads are busy most of the time. Geological parks are overcrowded on Saturdays, Sundays and holidays. A demarcation can be applied to regulate the demand. So அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த ஜென்ரலாக வந்து மார்க்கெட்டிங் என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகிறதுக்கு இல்லை அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து இழுக்கிறதுக்காக பண்ணுறது மார்க்கெட்டிங். அதே வந்து அந்த சேலை கம்மி பண்ணணும், அந்த கஸ்டமர்ஸ் வந்து அன்றைக்கி வரக்கூடாதுன்னு நினச்சி பண்ணுறது தான் வந்து டி மார்க்கெட்டிங். ஓகேவா? மார்க்கெட்டிங்கோட ஆப்போசிட். சேல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறது மார்க்கெட்டிங், சேல் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இல்லை அன்றைக்கி க்ரௌடை கம்மி பண்ணுறதுக்கு பண்ணுறது எல்லாமே வந்து டி மார்க்கெட்டிங். ஜென்ரலாக வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து சோசியல் மார்க்கெட்டிங்ல எடுத்துக்கலாம். ஆனால் ஜென்ரலாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பார்த்தா இந்த மாதிரி ஆயிரும், இந்த மாதிரி சாப்பிட்டா இந்த மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு அதை பார்த்து படிச்சாச்சு சரி ஓகே இதுக்கப்புறம் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்கல்ல, அது வந்து டி மார்க்கெட்டிங்கோட ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிளாக கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேனல்ஸ் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் சாப்பிட்டு முடிச்சிடும்.